ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், ரோட் மேப், ஸ்டடி டைம் டேபிள், ப்ரீ ரெக்விசைட்ஸ், டிப்ஸ், ஜாப் சேலரி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்போர்ட்டர் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட்க்கு டீட்டெயில்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். நீங்கள் ஜாவா பேஸ்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் பில்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாவானா என்ன, அதோடைய கோர் கான்செப்ட் எல்லாம் கற்று வைக்கணும். ஸோ ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டைம் ஸ்டாம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த டாபிக் எந்த நிமிஷத்துலேருந்து எந்த நிமிஷம் வரை பேசியிருக்கேங்கிற மாதிரி வரும். பெட்டர் ஆடியோ குவாலிட்டிக்கு நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீ சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரீ ரெக்விசைட்ஸ் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாவாவோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வச்சுட்டு ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ், மெத்தட் ஓவர் ரைடிங், அதுக்கப்புறம் பாலிமார்பிசம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. இல்லை என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல ஜாவா டியூட்டோரியல்ஸ்னு இருக்கும், அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் கலெக்ஷன், ஸ்ட்ரீம்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இதெல்லாம் நீங்க கத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஜாவாக்கு வேணா கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு அதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்றேன். உங்க நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பேசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கோர் ஜாவா ஸ்கில்ஸ் கத்துக்கணும். ஜேடிபிசின்னு சொல்லுவாங்க, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ எப்படி நம்ம ஒரு டேட்டாபேஸோட சேர்ந்து கனெக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு எஸ்கியூஎல்லாம் வந்துட்டு படிப்படியாக நீங்க அப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா சூன் ஒரு டியூட்டோரியல் அப்லோட் பண்றேன். சிம்பிளா எஸ்கியூஎல்னா என்ன, டேட்டாபேஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத, சர்வர்லெட், அதுக்கப்புறம் ஜேஎஸ்பி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னா என்ன, அதில் என்ன நடக்குது, ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன, மிடில் வேர் ஏதாச்சும் இருக்குதா, அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்கணும். CRUD ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். இதான் CRUD ஆப்ரேஷன். எஸ்கியூஎல்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க லிங்க்டின் ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ணிக்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐடி கம்பெனில நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லாம எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கிட் அண்ட் கிட்ஹப்பை நல்லா கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஐடில போனோன்னே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்றேன். இப்போ நம்ம வந்துட்டு என்னோட சேனல்ல ITOCS ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ரோட் மேப்னு ஒரு பிளேலிஸ்ட் கவர் பண்ணியிருப்பேன். அதுல உங்களுக்கு டெவாப்ஸ், கிளவுடு, C++, ஜாவா, சி இந்த மாதிரி பர்டிகுலர் டாபிக்கு ரோட் மேப் அலாங் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக டேட்டா அனலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இதுக்காகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல்ல ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ரோட் மேப் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னு பார்க்கும்போது அதோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டூல்ங்கிற மாதிரி. இந்த மாதிரி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், டேட்டா ஆக்சஸ்க்காகலாம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்ல நீங்க என்னெல்லாம் படிக்கணும், ஸ்ப்ரிங் பூட்ல என்னெல்லாம் படிக்கணுங்கிறத டைம் டேபிளோட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பூட்னு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் ஆஃப் ஸ்ப்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடியூல். அது இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். எந்த ஒரு பாய்லர் பிளேட் கான்ஃபிகரேஷன் இல்லாம சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்பெடட் சர்வர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாம் கேட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆட்டோ கான்ஃபிகரேஷன் இருக்கும், ப்ரொடக்ஷன் ரெடி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், மானிட்டர் பண்றது, ஹெல்த் செக் பண்றது, எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் நீங்க வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷனை உங்க லிங்க்டின் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு எத்தனை கோர்ஸ்னாலும் நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். யாருனாலும் படிக்கலாம், ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகுதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த சர்டிஃபிகேஷனை எங்க ஆக்சஸ் பண்ணலாங்கிறதையும் இதே வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸ்க்கான கோர்ஸ் தான். சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிகினர் லெவலுக்கானது. ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்லாம் என்ன, அனோட்டேஷன், MVC இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ரோட் மேப்லயும் உங்களுக்கு நான் ஃபேஸஸ்லயும் அதெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு கோர்ஸ் அவுட்லைன் நீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்பேண்ட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரெலவென்ட் டாபிக்ல நீங்க என்ன படிக்க போறீங்களோ அதை உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்கான ஃப்ரீ கோர்சஸ். இதுல உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீயா நீங்க வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ் பொறுத்த வரையும் தான். ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இதே நீங்க சர்டிபிகேட்டோட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெய்டு கோர்சஸ் இதுலயே உங்களுக்கு நிறைய அவைலபிளா இருக்கு.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா பெய்ட் கோர்சஸ் எடுத்துக்கலாம். பட் அது கம்ப்ளீட்லி யோர் விஷ். இதுல இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ்லாம் மினிமம் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மேக்ஸிமமே 4 ஹவர்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிளஸ் இதோட இன்டர்நேஷனல் வெப்சைட்டுங்கிறதுனால இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல அதர் லாங்குவேஜ்லயும் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்கானது. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் 4 ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட் லெவல் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட், ப்ரொடக்ஷன் ரெடி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணலாம், கிரெட் ஆப்ரேஷன்னா என்ன, கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க எப்படி டெப்ளாய் பண்ணலாங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்கரைஸ் பண்றது, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நீங்க எப்படி டாக்கரைஸ் பண்ணலாங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்க என்ஜாய் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேசிக்ஸ்க்கானது ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் 101 பேசிக்ஸ் ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட்டா இன்க்ளூட் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. எம்விசி கான்செப்ட்னா என்ன, ஜேடிபிசி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கக்கூடியது, ஏஓபினா என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுடைய ரோட் மேப்லயும் நான் இன்க்ளூட் பண்ணிருப்பேன். நீங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கணுங்கிறதுலயும் காமிச்சிருப்பேன். ஸோ என்னோட ரோட் மேப் ரெஃபர் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கோர்சஸ் நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பேசிக்ஸ். இதுல வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் 4 லெசன் தான். உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இதுல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு இந்த கோர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 50% ஆஃப் த வீடியோ டியூரேஷன் நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜாவா ஆப் வித் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் AWS வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 லெசன்ஸ் இருக்கு. இதுக்கும் உங்களுக்கு சர்டிபிகேட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரீ டைம்ல படிக்கலாம். எந்த ஒரு டெட்லைனும் கிடையாது. நெக்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 8 லெசன் இன்க்ளூட் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் பூட் ஃபார் பிகினருக்காக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 50% ஆஃப் த லெசன் டியூரேஷன் நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணிருக்கணும். எப்படி நம்ம ஸ்ப்ரிங் பூட் இன்ஸ்டால் பண்ணலாம், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் என்ன, மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர், ரெஸ்ட், வெப் சர்வீசஸ் நீங்க எப்படி பில்ட் பண்ணலாம், ஏஓபி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கம்ப்ளீட் பேக்கா இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது 20 லெசன் இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு குட்டி குட்டி ஷார்ட் வீடியோல கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஸ்ப்ரிங் பூட்கான ஃபுல் டேட்டா இருக்கிற மாதிரி 103 வீடியோஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப நீங்க பாத்துக்கலாம். கம்ப்ளீட்டா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி இங்க தனித்தனியா பார்க்கலாம். இப்போ நம்ம ரோட் மேப் பார்க்கலாம். ஸோ ரோட் மேப் phase 1 பார்க்கும்போது பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். நான் வந்துட்டு ஸ்ப்ரிங்க்கு தனியா ஸ்ப்ரிங் பூட்க்கு தனியாங்கிறத phase 1 phase 2 ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ phase 1 பொறுத்த வரையும் 2 வீக்ஸ்ங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து இது வேரி ஆகலாம். ரோட் மேப்னு பார்க்கும்போது phase 1க்கு நீங்க என்ன கான்செப்ட் கவர் பண்ணணும்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், IOCன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறத என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பீம் லைஃப் சைக்கிள், ஸ்கோப், கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ல. நெக்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுல XML அனோட்டேஷன் பேஸ்ட் கான்ஃபிகரேஷன்லாம் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய டியூட்டோரியல்ஸ் யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு. phase 2 பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட கோர் கான்செப்ட். இதுக்கு அகைன் நான் 2 வீக்ஸ்ங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களோட லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து இது வேரி ஆகும். நீங்க யூடியூப்ல வேணாலும் டியூட்டோரியல்ஸ் பார்க்கலாம். இல்ல நான் காமிச்ச ஃப்ரீ சர்டிபிகேஷன்ஸ்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல படிக்கிறதுக்காக நீங்க ஏதாச்சும் AI ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம். இதனுடைய ரோட் மேப்னு பார்க்கும்போது கோர் கான்செப்ட் ஸ்ப்ரிங்குக்கு நீங்க AOP படிக்கணும், ஆக்ஸ்பர்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்ல இருக்கக்கூடிய JDBC அண்ட் ORM ஹைபர்நேட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹைபர்நேட்னா என்ன, அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கான்செப்ட் படிக்கலாம். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லயும் இருக்கும். அப்புறம் கோட் கேம்ப், ஃப்ரீ கோட் கேம்ப்லயும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரிங்கோடைய MVC ஆர்கிடெக்சர், மாடல் வியூ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர்னாங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு CRUD அப்ளிகேஷன் நீங்க பண்ணலாம். கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ஸ்ப்ரிங் JDBC கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு பில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது phase 3. இந்த phase 3 வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்கான பேசிக்ஸ். இது வந்துட்டு 2 வீக்ஸ்ங்கிற மாதிரி உங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம ஸ்ப்ரிங் பூட் வந்துட்டு எப்படி நம்ம செட்டப் பண்ணோம், ஸ்ப்ரிங் இனிஷியலைசேஷர்ல வச்சு எப்படி நம்ம ஸ்ப்ரிங் பூட்டை செட்டப் பண்ணோம், எம்பெடட் சர்வர்ஸ்னா எப்படி பண்ணலாம், டாம் கேட் ஜிடி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆட்டோ கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணலாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே கோர் கான்செப்ட்ஸ் தான். இதெல்லாம் நீங்க சாலிட் பேசிக் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் மூவ் ஆக முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் YAML கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தினா உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட்ஃபுல் API ஸ்ப்ரிங் பூட் மூலியமா கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் தெரியும்னா அதை நீங்க இன்டெகிரேட் கூட பண்ணி பார்க்கலாம்.
ஃபேஸ் 4ல பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட் உடைய அட்வான்ஸ்டு கான்செப்ட். இதுக்கு நான் வந்துட்டு 3 வீக்ஸ்ங்கிற மாரி எஸ்டிமேட் உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். இந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, சூப்பர் பியா இருக்கும். உங்க ஃபைனல் இயர் இன்கேஸ் நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கும் இத வச்சு நீங்க ஒண்ணு பண்ணி பாருங்க. மைக்ரோ சர்வீசஸ்னா என்னங்கிறது ஸ்ப்ரிங் பூட் வச்சு கிரியேட் பண்ணி பாருங்க. இன்டகிரேட் பண்ணி பாருங்க. ஸோ போஸ்ட்மேன் இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது மூலியமா நீங்க வந்து ஏபிஐ செக்கும் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணியும் பாருங்க. அப்ப நீங்க டெப்ளாய் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன ஏதாச்சும் ஒரு கிளவுட் சர்வீசஸ் மூலியமாவா இல்ல ஏதாச்சும் நீங்க ஒரு ஹோஸ்ட் பண்றதுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க டெப்ளாய் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் நீங்க ஐதர் ஆங்குலர் ஆர் ரியாக்ட் வச்சு நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் ஃப்ரண்ட் எண்டுக்கு இருக்குன்னு இல்ல. வியூ ஜேஎஸும் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ அதை நீங்க ஃபுல் ஸ்டாக்ல வச்சு நீங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேக் எண்ட்ல மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபேஸ் 5 பார்க்கும்போது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். அவ்வளவுதான், நீங்க ஃபுல்லி தரவு ஆயிட்டீங்க. இனி நீங்க வந்துட்டு ரியல் வேர்ல்ட் சேலஞ்சஸ் எடுக்கலாம். ஸோ ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு காமர்ஸ் வெப்சைட், அப்புறம் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், யூசர் அத்தன்டிகேஷன் அண்ட் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கூட நான் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ இருந்ததுக்கு அப்புறம் ஜாபை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டடி டைம் டேபிள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா வீக், டாபிக்ஸ் கவர், டியூரேஷன், அப்புறம் ப்ராக்டிஸ் ஆர் ப்ராஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீக் 1லேருந்து 2 பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட கோர் பேசிக்ஸ் 2 ஹவர்ஸ் பர் டேங்கிற மாதிரி உங்களுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி டைம் டேபிள நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வீக் 2 to 4 வந்துட்டு என்ன டாபிக் கவர் பண்ணணும், 5 to 6, 7 to 9 என்னங்கிறத கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் நீங்க என்னென்ன சப் டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கிறது ஜஸ்ட் நான் இப்பதான் காமிச்சேன். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராஜெக்டும் நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்டடி டைம் டேபிள் வச்சு நீங்க கிராக் பண்ணிட்டே போங்க. இப்போ ஜாப் ரூல் அண்ட் ஆவரேஜ் சேலரின்னு பார்க்கும்போது ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜாவா டெவலப்பர் ஆர் பேக் அண்ட் டெவலப்பர், அஃப்கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். நல்லாவே ஒரு ஸ்கோப் இருக்கு. மைக்ரோ சர்வீசஸ் டெவலப்பர் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சேலரின்னு பார்க்கும்போது 3.5 lakhs per annum to 7 lakhs per annum வரையும் இருக்குது ஃப்ரெஷர்ஸ்க்கு. டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா மோர் தென் 10 lakhs per annum கூட ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுடைய ஸ்கில்ஸ் பொறுத்து வேரி ஆகும். ஜாப் போர்ட்டல் வந்துட்டு லிங்க்டின், நௌக்ரி, கிளாஸ் ஸ்டோர், ஹைரெட் இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ல நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கான ரெஸ்யூமே பில்ட் பண்ணிருக்கணும். போர்ட்ஃபோலியோ கரெக்டா இருந்தாலே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சாம்பிள் ரெஸ்யூமே கீவேர்ட்னு பார்க்கும்போது ஸ்ப்ரிங் கோர், ஸ்ப்ரிங் பூட், ரெஸ்ட் ஏபிஐஸ், ஹைபர்நெட், மைக்ரோ சர்வீசஸ், ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, மேவன், ஜேபிஏ, டாக்கர், ஏடபிள்யூஎஸ். இந்த டாக்கர் ஏடபிள்யூஎஸ்ல ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு கிளவுட் சம்பந்தப்பட்டது. டாக்கர் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க கண்டெய்னரைஸ் பண்றதுக்காக. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இதுல இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹைபர்நெட் என்னன்னு தெரியலனா தயவு செஞ்சு உங்களுடைய ரெஸ்யூமே அதை இன்க்ளூட் பண்ணாதீங்க. நீங்க அப்ளை பண்ற ஜாபுக்கு உங்களுடைய ரெஸ்யூமே வந்துட்டு கரெக்டா இருக்கணும். ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை நீங்க எப்பயுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப ரஷ் பண்ணி நான் சீக்கிரம் படிக்கணும்னு இல்லாம கோர் கான்செப்டை ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணி பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி உங்களுடைய தியரிட்டிக்கல் நாலேஜை ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான டிப்ஸ் வந்துட்டு நீங்க ரஷ் பண்ணக்கூடாது உங்களுடைய படிக்கிறதுல. அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் இதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கிட்ஹப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்லாம் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அப்புறம் ஸ்ப்ரிங்கோட கிட்டர் கம்யூனிட்டிலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்டின்லயுமே இந்த ஜாவா டெவலப்மெண்ட்லாம் போட்டீங்கன்னா வரும். இந்த வீடியோல காமிச்ச எல்லா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னோட வீடியோ டைட்டில் கீழே மோர் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. திருப்பி மோர் ஆப்ஷன் இருக்கு. அதுல லிங்க் டு அப்ளைல கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன். இது மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக்ல வேணா கமெண்ட்ல கேளுங்க.